திமுகனா வந்து யாரும் வந்து அவங்கள வந்து கேட்க முடியாது. சட்டமன்றத்தில் அவங்க வந்து எப்படி வேணா நடந்துப்பாங்க. இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த புது ரத்தம் தான் சூடா இருக்கணும், இள ரத்தம் சூடா இருக்கும். ஓ நீ யாரா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி அந்த இது போய் அந்த எகிற அந்த ஒரு உணர்வு இருக்கு. இந்த உருட்டல் மிரட்டல்களாம் வழிபடக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல. திமுக ஒரு மிகப்பெரிய எரிமலை வெடிக்க காத்திருக்கிறது. ஒரு ஜெகத் ரட்சகம் போறாரு, ஏவவேலு போனாலும் போவாரு. மறுசீரமைப்புன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் கூட்டி அதில் வந்து அவர் கொண்டு வந்த எந்த தீர்மானமுமே பாஸ் ஆகலை. 70 வயசுக்கு மேலே மாவட்ட செயலாளர் வேணாம், அதெல்லாம் சீனியர்லாம் ஒத்துக்கல. இந்த தோற்று போன இடத்துல நிர்வாகிகளை மாற்றலாம், அது ஒத்துக்கல. ஒரு 3 ஃபைல் என் டேபிள் இருக்குது, அது உண்மைதான், மிரட்டுறதுக்கான விஷயமா இல்லை உண்மையிலே அந்த ஃபைல் இருக்குதா இல்லை சிக்கியிருக்காங்களா? போனால் போதுன்னு இடைத்தேர்தல் வரைக்குமாவது பழச்சு போட்டுன்னு விட்டுறேன்ற அர்த்தம் தான் எனக்கு புரியுது. ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு, அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தொனி தான் அதில் புரியுது நமக்கு. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. RS பாரதி வந்து சைதாப்பேட்டையில் வந்து எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு அண்ணன் மா சுப்பிரமணியம். அவரை போய் தோக்கடிச்சிட்டீங்களே, இந்த மக்கள்லாம் நல்லா இருப்பீங்களா? நல்ல சாவே வராது. திமுகவுக்கு ஓட்டு போடாதவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல சாவே வராது. இதில் என்ன பெரிய விஷயம்னா இவங்க தான் பகுத்தறிவு பகலவன். இவங்க கொண்டு வந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை, அது பேரெல்லாம் விட்டுருங்க, அது ஒரு விளம்பரத்துக்காக போடுறாங்க. சிங்கப்பெண்ணு அது இதுன்னு. கலைஞர் அதான் திமுக இதில் பஸ் ஸ்டாண்டில் ஆரம்பித்து லைப்ரரியில் ஆரம்பித்து பொது கழிப்பறைக்கெல்லாம் கூட கலைஞர் 100ஆண்டு கழிப்பறைன்னு கூட பேர் வச்சாங்க. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி சுந்தரராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஃபெலிக்ஸ் சார், சொல்லுங்கள் சார். என்ன சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். திமுக வந்து பயங்கர ஆக்ரோஷமெல்லாம் இல்லை அப்படின்லாம் குற்றச்சாட்டு முன் வச்சுருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கொரடாலாம் கொஞ்சம் பேசுகிற மாதிரி தோணுது. கொரடா கரடு முரடா இருக்காரா? சரி, கொஞ்சம் பேசுகிற மாதிரி தோணுது. அந்த டயத்தில் திடீர்னு முதல்வர் அவர்கள் ஒரு ஷாக்கை கொடுக்குறாப்புல. ஒரு 3 ஃபைல் என் டேபிள் இருக்குது, அது உண்மைதான், நான் எப்போ வெளியிடணுமோ அது எனக்கு தெரியும், நான் அதை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. உண்மையிலே யாரையும் மிரட்டுறதுக்கான விஷயமா இல்லை உண்மையிலே அந்த ஃபைல் இருக்குதா இல்லை சிக்கியிருக்காங்களா? முதல்வர் வந்து எந்த 3 பேர் ஃபைலு அப்படின்னு சொல்லலாம் சார். நமக்கு தெரிஞ்சது இந்த ஒரு 5 பேரில் 3 பேர் நிச்சயம். மேபி 5 பேர் லட்சியம், 3 பேர் நிச்சயம், அப்படி கூட இருக்கலாம். சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, KN நேரு, ஏவாவேலு, அன்பில் மகேஷ். ஆமாம். திமுக சமீபத்தில் ஒரு இதை 3 அமைச்சர் ஃபைலு அவர் எப்போனாலும் நான் கொண்டு வருவேன், இதை இடைத்தேர்தலில் கொஞ்சமாவது நல்லது நடக்கட்டும்னு பார்க்குறேங்கிற மாதிரி ஒரு ஏதோ ஒரு நாசூக்கா ஏதோ பேசுன மாதிரி தெரியுது. அவர் ஏதோ ஒரு உள்ளர்த்தத்தோட முதல்வர் விஜய் பேசியிருக்காரு. போனால் போதுன்னு இடைத்தேர்தல் வரைக்குமாவது பழச்சு போட்டுன்னு விட்டுறேன்ற அர்த்தம் தான் எனக்கு புரியுது. இதாக கொஞ்சமாவது நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், அதுக்கு முன்னால் நான் எல்லாத்தையும் போட்டு இந்த ஃபைலெல்லாம் என் டேபிளில் தான் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து நான் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தொனி தான் அதில் புரியுது நமக்கு. மீசையெல்லாம் மலிக்க வேண்டாம், மீசையோட. ஆமாம், ஏன்னா வந்து அவர் RS பாரதி வந்து சென்னை மாநகராட்சியில் நீங்கள் ஜெயிச்சு காமிங்க தாவேகா, அப்படி நீங்கள் ஜெயிச்சு மேயர் ஆகிட்டிங்கன்னா, சென்னை மாநகராட்சியில் யார் மெஜாரிட்டி வராங்களோ அவங்க தானே மேயர். இப்போ மேயர் பிரியா இருக்காங்க, இப்போ திமுக ஜெயிச்சதுன்னு. நிறைய மாநகராட்சிகளை பார்த்தீங்கன்னா திமுக தான். போன தடவை பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி இருந்தபோது பல மாநகராட்சியில் அவங்க வந்து தமிழ்நாட்டில் அவங்க தான் இருந்தாங்க. அதுலேயே நிறைய பிரச்சனை வந்துச்சு. மாநகராட்சியில் மேயருக்கும் துணை மேயர் 2 பேருமே திமுகவாக இருந்தால் கூட, இல்லை கூட்டணி கட்சியில் இருந்தால் கூட, மேயருக்கும் துணை மேயருக்கும் ஆகாமல் நிறைய இடத்துல 3-4 இடத்துல கோவையில், மதுரையில், திருச்சியில் எல்லா இடத்துலையும் மேயரை கீழே இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களாம் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருது. அதாவது திமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை வந்து அவங்க ஆட்சியில் இருக்கும்போதே அதிகமாக இருந்தது. எலெக்ஷனுக்கு முன்னாலேயே நம்ம சொல்கிறது உள்ளாட்சி லெவலில். மேலே வந்து அமைச்சரவை லெவல்லையும் இருக்க தான் இருந்துச்சு. இப்போ கூட அந்த மறுசீரமைப்பு பார்த்திங்கன்னா அப்போவே வந்து தெரியும், திருச்சியில் வந்து தொட்டு ப்ராப்ளம். இந்த பக்கம் அவர் KN நேரு அவர்கள், அந்த பக்கம் ஒரு பக்கம் அவர் அன்பில் மகேஷ்,
அவர் உதயநிதியோட ஃபுல் சப்போர்ட்டில் இருந்தார். இவர் வந்து அப்புறம் மூன்றாவது அணியாக அங்கேயும் ஒரு 3வது அணி, அது திருச்சி சிவா. இப்படி ஒரு மாவட்டத்துலேயும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செஞ்சுது. எல்லா கட்சிகளுக்கும் இருக்குது. அப்புறம் நம்ம அதிமுகவுக்கு இல்லையா, மற்ற கட்சிகளுக்கு இல்லையான்னு பார்க்கும்போது எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரி உள்குத்து இருக்க தான் இருக்கும். இப்போ தாவேகால கூட வந்து ஒரு புதுசாக வந்த மந்திரிகளுக்குள்ளேயே வந்து விருதுநகரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கீர்த்தனா அம்மா இருக்காங்க, ஜெகதீஸ்வரி அம்மா இருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேருக்கு ஒத்து போகாது. அந்த மாவட்ட செயலாளருக்கும் பிரச்சனை இருக்குது. மாவட்ட செயலாளர் ஒருத்தர் அவருக்கும் ஒத்து போகல. இவரை என்ன கூப்பிடல, என் பேனரில் என் படத்தை போடல. இந்த வழக்கமான ஈகோ பிரச்சனைகள். இப்போ திமுகவில் இது வந்து இப்போது ஆட்சியில் இருக்கும்போது எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி ஒருத்தர் வேறு வழி இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. 2வது மேலே இருக்கிறவங்க சொன்னால், தலைமை குடும்பம் சொன்னால் கேட்குறதுக்கான பயம் இருந்துச்சு அவங்ககிட்ட. இப்போ அவர் கொளத்தூர்லேயே ஒரு கொத்து பரோட்டா நடந்துருச்சு. இவங்க பேசுகிற அளவுக்கு, கொளத்தூரில் கொத்து பரோட்டான்னு பேசுகிற அளவுக்கு, தாவேக்கால பேசுகிற அளவுக்கு அவர் ஒரு சிட்டிங் முதல்வராக இருந்து தோற்று போனது ஒரு பெரிய பின்னடைவு. அதுக்கப்புறம் உதயநிதி அவர்கள் தான் எதிர்கட்சி தலைவராக வராரு. அது கூட எல்லோரும் சொன்னாங்க, ஸ்டாலின் ஐயா வந்து வருத்தப்படுறாங்க, வரவங்களாம் உதயநிதியை பார்த்துட்டு போகிறாங்களே தவிர என்ன யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. எப்போவுமே இயல்பான விஷயம், எங்கே வந்து அதிகாரம் குவிஞ்சிருக்கோ அங்கே தான் மரியாதையும் மதிப்பும் இருக்கும். இது வந்து திமுக வந்து அடித்து இறங்கும், சட்டமன்றத்தில் வந்து அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற லெவலுக்கு பேசினாங்க. ஆனால் அந்த அளவுக்கு இவங்க புது அமைச்சர்கள்ட்ட மோதுற அளவுக்கு கூட ஒன்றுமே அவங்க பேசலையே. அந்த அளவுக்கு தீவிரத்தன்மையை காட்டவே இல்லையா அவங்க. அதான் என்னன்னா, வழக்கமான வந்து தமிழ்நாட்டு அரசியலில் வந்து திமுக வர்சஸ் அதிமுக ரொம்ப வருஷமாக அப்படி தானே. காங்கிரஸ் ஆட்சிக்கு அப்புறம் திமுக, அதுக்கப்புறம் அதுலேருந்து அதிமுக எப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து பிரிஞ்சாங்களோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் கலைஞர், இந்த பக்கம் ஜெயலலிதா அம்மையார், இப்படி வந்து வந்தபோது அந்த காட்சியெல்லாம் மாறி திமுகனா வந்து யாரும் வந்து அவங்கள வந்து கேட்க முடியாது, சட்டமன்றத்தில் அவங்க வந்து எப்படி வேணால் நடந்துப்பாங்க அப்படின்னு இருக்கும் பொழுது இப்போ அதை கேட்குறது இவங்க இப்போது தாவேகாலேருந்து அனுபவம் இருந்து திமுகலேருந்து அப்படி செயல்படுறாங்க. இவங்க வந்து அனுபவம் இல்லாதனால ஏதோ இந்த சொல்லுவாங்க, இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த புது ரத்தம்னா சூடாக இருக்கணும், இள ரத்தம் சூடாக இருக்கணும். அதனால் இங்கே எல்லாருமே வந்து இளைஞர்கள், நீ யாராக இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி அந்த இது போய் அந்த எகிற அந்த ஒரு உணர்வு இருக்குது. இப்போ அந்த உணர்வு வந்து திமுக இதுவரை வந்து பார்த்திராத ஒரு விஷயம். இதுக்கு முன்னால் வந்து திமுக அதிமுக 2 பேரும் சட்டசபையில் மோதிப்பாங்க. அப்புறம் வெளியே கேன்டீனில் பார்க்கும்போது அந்த அந்த பக்கம் தாண்டி போகும்போது அண்ணன் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி அது ஒரு விதமாக போயிடும். இங்கே அப்படி இல்லை. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மோதல் வந்து உண்மையான மோதலாக தெரியுது. ஃபிக்ஸிங் இருக்கா மாதிரி தெரியல. இந்த கிரிக்கெட்டில் சொல்லுவாங்கள்ல ஃபிக்ஸிங், அந்த மாதிரி இருக்கா மாதிரி தெரியல. அதில் தான் ஆர்எஸ் பாரதி வந்து அவர் எந்த அளவுக்கு விரக்தியில் இருக்காருன்னா, சும்மா இல்லாமல் சைதாப்பேட்டையில் வந்து எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு அண்ணன் மா சுப்பிரமணியம். அவரை போய் தோக்கடிச்சிட்டிங்களே, இந்த மக்கள்லாம் நல்லா இருப்பீங்களா? நல்ல சாவே வராது. திமுகவுக்கு ஓட்டு போடாதவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல சாவே வராது. இதில் என்ன பெரிய விஷயம்னா, இவங்க தான் பகுத்தறிவு பகலவன்று. சாபம் கொடுக்கும். சாபம் கொடுத்தா அது கூட யார் சாபம் கொடுக்கணும்? அந்த காலத்தில் சாபம் யார் கொடுத்தாங்கன்னா பத்தினி சாபம் பலிக்கும்னுவாங்க. அதுக்கப்புறம் யார் பத்தினின்னு தேட வேண்டியிருக்கு, அது வேறு விஷயம் இந்த காலத்தில். அதை விட்டுருங்க. இல்லை ஒரு முனிவர், என்ன முனிவர்னு சொல்லும்போது என்னென்னா ஒழுக்கமான, அந்த ஆள் வரைக்கும் கரெக்டாக ஒழுக்கமாக இருந்தாருன்னா அவர் சொன்னது பலிக்கும், சாபம் பலிக்கும். இன்றைக்கி யார் ஒழுக்கமாக இருக்காங்க? யார் வேணாலும் சாபம் யார் வேணாலும் கொடுக்கலாம், அது எவ்வளோ தூரம் பலிக்கும்னு. அதில் வேறு மாநகராட்சியில் ஜெயித்தா ஒரு பக்கம் மீசை எடுக்கிறனாரு. இந்த ஈசிஆர் சரவணன் தாவேகால அவர் வந்து எப்படியும் அண்ணன் ஆர்எஸ் பாரதிக்கு ஒரு பக்கம் மீசை இல்லைன்னாரு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ என்னப்பா ஆர்எஸ் பாரதி அவர் வயசுக்கு மீசை வச்சா என்ன, வைக்கலன்னா என்ன, இதுக்கு மேலே வயசுக்கு வந்தால் என்ன, வரலன்னா என்னங்கிற மாதிரி இவர் மீசை வச்சா என்ன, வைக்கலான்னு. இப்போ கூட அவர் அதிமுகலேருந்து நம்ம உதயகுமார் இருக்கார், ஆர்பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர். அவர் ரொம்ப திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு எங்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்று நினைத்தால் தாவேக தலைமையை பார்த்து சொன்னார், எங்களை தீர்த்து கட்ட வேண்டும், அழிக்க வேண்டும் அதிமுக என்று நினைத்தால் நாங்கள் வந்து தற்கொலை படையாக மாறி உங்களையே அழித்து விடுவோம்.
தற்கொலை கூட செய்து கொள்வோம். அவர் பாட்டில் திடீர்னு என்னமோ தற்கொலை அப்படின்னு அவர் பாட்டில் அந்த தீவிரவாத பாஷையில் பேச ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் சொல்லிட்டு சொன்னார், அப்படி நீங்கள் வந்து அதிமுகவை கடைசி தொண்டன் இருக்கும் வரை அழிக்க முடியாதுன்னு வழக்கமான வசனம்லாம் பேசிட்டு, அப்படி நீங்கள் உங்களால் அழிக்க முடிஞ்சிடுச்சுன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்னாரு. அதுக்கு உடனே எதிர்பக்கத்துலேருந்து சொன்னாங்க, அட போய் இருந்தாலும் அப்பப்போ மாதம் பழனி, திருத்தணி, திருச்செந்தூர்னு ஒரு ஊராக போய் மாதம் மொட்டை அடிக்கிறவர், இவர் மொட்டை அடிக்கிறது என்ன பெரிய இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு நஷ்டமாக, பெரிய உலகத்தில் ஐசியமாங்கிற மாதிரி இப்போ எல்லோரும் மொட்டை அடிக்கிறேன், மியூசியம் அடிக்கிறேன்னு இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த 3 அமைச்சர்கள் அவர் முதல்வர் குறிப்பிட்டது யாராக இருக்கும், எதனால் அப்படின்னா, இதில் 2 அமைச்சர்கள், ஒன்று வந்து செந்தில் பாலாஜியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அவர் மீது அந்த டாஸ்மாக் வழக்குகள் இருக்குது. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ரத்தீஷ், தம்பி ரத்தீஷ், இல்லை பாஸ் ரத்தீஷ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ரத்தீஷ் அவங்க அண்ணன் கூட ஒரு போலீஸ் அதிகாரி, அவர் சர்வேஷ் ராஜா நம்ம பேர், அவரே இப்போ ராஜினாமா பண்ணலாமான்னு இருக்காராம். ஏன்னா அந்த சிக்கல் வரும்போது அவரும் அதில் வர்றாராம் எங்கேயோ ஒரு இடத்துல. அந்த ரத்தீஷ் தானே வந்து டாஸ்மாக் எம்டி விசாகனுக்கு வந்து தினம் வந்து இந்தந்த இடத்துல நீங்கள் ஆர்டர் வாங்கணும், இந்தந்த பிராண்ட் வாங்கணும், இந்த டிஸ்டில் வாங்கணும்னு அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தது விசாகன். இந்த விசாகன் தலைமறைவுன்னு சொல்கிறாங்க. விசாகன்கிறவர் ஐஏஎஸ், அவர் எம்டியாக இருந்தார் டாஸ்மாக். அவர் தான் A2 அந்த வழக்கில். A1 வந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, A2 அவர் தலைமறைவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை போய் முக்கியமான கோட்டையில் உள்ள தலைமை அதிகாரியை 2 தடவை போய் பார்த்து அவர் வந்து ரகசியமாக பேசிட்டு வந்திருக்காரு. நான் என்ன பண்ணட்டும், எனக்கு மேலேருந்து கூப்பிட்டு சொன்னாங்க, நான் செஞ்சிட்டேன், இப்போ நான் என்ன செஞ்சால் நான் தப்பிக்க முடியும்? மேலிருந்து அமைச்சர்கள் அழுத்தம் தரும்போது அதிகாரிகள் ஓரளவுக்கு மேலே எப்படி அதை மறுக்க முடியும்? அவர் தப்பிக்கணுன்றதுக்காக அவரே அதில் ஊழல் பண்ணியிருந்தா கூட அவங்க சொல்லி தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அதாவது அவர் எந்த லெவலில் வர்றான்னா அப்ரூவர் ஆகலாமா? எப்போவுமே தப்பு பண்ணதில் யாராவது ஒரு ஆள் அப்ரூவர் ஆனால் அவங்க தப்பிச்சுக்கலாம். எல்லா உண்மையிலையும் நான் சொல்லிடுவா, என்ன காப்பாற்றுவீங்களா? எனக்கு காப்பாற்றுவீங்களான்னா சட்டப்பூர்வமாக வேணால் காப்பாற்றலாமே தவிர, இப்போ ரோட்டில் நடந்து போகும்போது யார் காப்பாற்றுறது, இல்லை காரில் போகும்போது யார் காப்பாற்றுறது? ஏன்னா அது காப்பாற்றுறதுங்கிறது வேறு விஷயமா வந்துடும்ல. அதுவும் திமுகவில் வந்து அந்த விளையாட்டுலாம் வச்சுக்கூடாதுல்ல. ஆனானப்பட்ட அவங்க அமைச்சர்லேயே கிருஷ்ணகதி என்னாச்சு, சாதிக் பாட்சா கதை என்னாச்சு, 2G வழக்கில் அண்ணா நகர் ரமேஷ் என்னாச்சு, இது மாதிரி நிறைய ஆலடி அருணா, தினகரனில் எரிப்பு, அந்த பத்திரிகையில் 3-4 பேர் எரிஞ்சு போன அந்த இதில் அண்ணன் தம்பி அழகிரி அழகிரிக்கு ஸ்டாலினுக்கு வந்தபோது கடைசியில் வழக்கை சித்தூரில் மாற்றி எல்லோரும் நிரபராதின்னு வழியாக அக்விட் ஆகிட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அப்போ கொளுத்துனது யார்? 4 பத்திரிகையாளர்கள் இறந்து போனாங்களே, அதுக்கு யார் பொறுப்பு? கடைசி வரைக்கும் வெளியே வரலையே. இல்லை இப்போ தாவேக்கா ஆட்சியில் தொடர்ந்து இந்த பள்ளிகளில் மது பழக்கம், அப்புறம் இந்த 100 நாட்கள்லேயே ஒரு 6-7 லாக்அப் டெத்து, முந்தா நாள் கூட ஒரு லாக்அப் டெத்து. ஸோ இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் நிறைய நடந்துட்டு இருக்கு. இதையும் கேள்வி எழுப்புனாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு வேளை சமரசம் பண்ணுறதுக்கு, திசை திருப்பதுக்கான வேலைகளை அது இருக்குமா, வாய்ப்பு இருக்கிறது? இல்லை, அதாவது நம்ம 2 விஷயத்தை வந்து நம்ம உள்ள நியாயத்தையும் பேசணும், 2 பக்கத்துலேயும் உள்ள நடுநிலையோடு. 5 வருஷமாக திமுக செய்தது மிக மிக ஊழலை விட்டுருங்கன்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்கணும்னு அர்த்தம் இல்லை. இப்போ பேச வேண்டாம். அதாவது ஊழல்ங்கிறது பழகி போச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு. திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சியில் ஊழல் தான் இருந்துச்சு. அதில் அதிமுக ஊழல் சொன்னீங்கன்னா அங்கேருந்து வந்தது தான் திமுக 10 பேர் வந்து அதிமுக அமைச்சர்கள் தான் இங்கே வந்து ஓகோன்னு இருந்தாங்க. செந்தில் பாலாஜி எடுத்துங்க, சேகர் பாபு எடுத்துங்க, ஏவாவேல் எடுத்துங்க, ராஜகண்ணப்ப எடுத்துங்க, KKSSR, முத்துசாமி, எல்லாம் அதிமுகலேருந்து திமுக வந்தவங்க. ஸோ அதனால் திமுக ஊழலா அதிமுக ஊழலான்னா அதுக்கு தனியாக PhD எழுதுகிற அளவுக்கு அதில் விஷயம் இருக்குது. ஏன்னா நீங்கள் உங்களால் அது ஒரு ஃபிக்ஸ்டாக சொல்ல முடியாது. செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணது எப்போ? அந்த போக்குவரத்தில் அதிமுகவில் இருக்கும்போது. அவர் இங்கே EDயில் வந்து ஆக்ஷன் எடுத்த போது திமுக வந்துட்டார், ஒரு ரவுண்டெல்லாம் அடித்து அமமுகலாம் போய். இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகிட்டாங்க, அப்போ வந்து அவர் 2016 அப்போ ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் என்ன சொன்னார், இங்கே ஒரு மாஃபியா கரூரில் கேங் ஒன்று இருக்குது, செந்தில் பாலாஜி ஆட்சிக்கு வந்தோடனே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறைக்கு அனுப்புவோம் அவரை
எந்த போக்குவரத்து ஊழலுக்காக சொன்னாரோ அதே ஊழலுக்காக அந்த இடி கைது பண்ணும்போது அவர் தீர தியாகின்னு சொன்னார். ஸோ அதனால் இந்த திமுக அதிமுகவில் வரும்போது இந்த ஊழலுங்கிற விஷயம் வந்து அது பொதுவான விஷயமா போகுது. அதை விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போன தடவை ஏன் வந்து மக்கள் திமுக ஆட்சியை வந்து வெறுத்து ஒதுக்குறாங்க, ஏன் வந்து விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அவருக்கு சினிமா மோகம் அந்த ஈர்ப்பு இருந்தது, அந்த ஹீரோங்கிற அந்த ஒரு கவர்ச்சி இருந்தது. ஆனால் அந்த கவர்ச்சி ஏன் வேலை செஞ்சதுன்னா திமுக ஆட்சி மீது மக்களுக்கு ஏகப்பட்ட வெறுப்பு. எதனால் வெறுப்பு? போதை பழக்கம், பெண்கள் பாதுகாப்பு, இதுதான் முக்கியம். ஊழல் கூட கடைசியாக தான். அதில் ஒரு 5 காரணம் வச்சிங்கன்னா 5வது காரணம் தான் ஊழல். ஏன்னா அது பழகிட்டு, அது பழகி போச்சு. நீ வந்தாலும் ஊழல், அவங்க வந்தாலும் ஊழல், அது என்ன பெரிய விஷயம், அரசியல்னாலே ஊழல் அப்படின்னு மக்கள் வந்து அதை ஒரு ஏற்றுக்கிட்டாங்க. வெயில் அடித்தா அது வெயில் அப்படி தான் அடிக்கும், மழை பெஞ்சா அப்படி தான் பெய்யுங்கிற மாதிரி ஊழல்னா அப்படி தான், அரசியல்னா ஊழல். ஆனால் இந்த போதைப் பொருட்களுடைய அட்டகாசம், ஜாஃபர் சாதிக்கு அந்த வகையெல்லாம் வந்து இந்த மாதிரி முன்னால் வெறும் டாஸ்மாக் போதையோடு இருந்துச்சு. இந்த போன திமுக ஆட்சியில் 2021-26 தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த என்னமோ மெட்ஸு, ஹீரோயின், அது அதெல்லாம் வந்து அது உண்மைதானே. ஏன்னா சட்டசபையிலே ஆதவ அர்ஜுனா சொன்னாப்புல 2020க்கு அப்புறம் தான் போதை பழக்கம் அதிகமாச்சு அப்படின்னு அதை கடுமையாக திமுகலாம் எதிர்த்தாங்க. அது உண்மைதானா? இல்லை, உண்மைதான். அதாவது அதுக்கு முன்னால் போதை பழக்கம் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லைன்னு சொல்லலை. மேக்சிமம் வந்து கஞ்சா தான் இருந்துச்சு. கஞ்சான்றது ஓபியம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது வந்து கஞ்சா இருந்துச்சு. லீகலாகவே நிறைய நாடுகளில் இருக்குது. சில நாடுகளில் லீகல் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து எல்லா நாடுகள்லேயும் வந்து அந்த நாட்டில் லீகல்னா அங்கே போய் குடிக்கணும்னா அங்கே போயில நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டது. அப்போது வந்து நீங்கள் வந்து கஞ்சாவை தவிர புது விதமாக இந்த மெட்ஸு, ஹீரோயின், என்னெல்லாமோ சொல்கிறாங்க, ஸ்டாம்பு மாதிரி இருக்கும், அது அப்படி நாக்கில் வச்சா போதும், இது மாதிரிலாம் வந்து இதெல்லாம் வந்து இந்த கடந்த திமுக ஆட்சியில் தான். இவங்க கொண்டு வந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை, அது பேரெலாம் விட்டுருங்க, அது ஒரு விளம்பரத்துக்காக போடுறாங்க சிங்கப்பெண்ணு அது இதுன்னு. அதெல்லாம் தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படி பார்த்தா அவங்க பார்த்தீங்கன்னா கலைஞர் அதான் திமுக இதில் பஸ் ஸ்டாண்டில் ஆரம்பித்து, லைப்ரரியில் ஆரம்பித்து, கக்கூசுக்கெல்லாம் கூட வந்து கழிவறைப்பில் பொது கழிப்பறைக்கெல்லாம் கூட கலைஞர் நூற்றாண்டு கழிப்பறைன்னு கூட பேர் வச்சாங்க. இது ஒரு மோகம், இது என்ன சொல்லுது அவங்களுடையது. அதை தாண்டி நம்ம என்ன சொல்கிறோன்னா, அவங்களுக்கே இந்த புலன் விசாரணை அதிகாரத்தையும் கொடுத்து, முழு அதிகாரமும் ஒரு காவல்துறையில் உள்ள அதிகாரத்தையும் கொடுத்திருந்தால் இது இன்னும் இதை விட அது பயன்பட்டுருக்கும். இப்போ வந்து இதை கொரியர் மாதிரி அவங்க கொண்டு இறக்கி விட்டு போயிட்டே இருப்பாங்க, அதுக்கு மேலே அவங்களுக்கு பொறுப்பு இல்லை அப்படிங்கிறது தான். சரி, இப்போ தாவேகா வந்து ஆட்சிக்கு வரும்போது இவங்க பெரிய அளவில் கொள்கைகளை பற்றிலாம் எதுவுமே பேசலை. திராவிட கொள்கையோ இல்லை தமிழ் தேசியத்தையோ அந்த மாதிரி எதுவுமை பேசலை. இவங்க முக்கியமாக முன் வச்சது ஊழல் தான். ஊழலை நான் ஒழிப்பேன், ஊழலை வந்து நான் முற்றிலும் ஒழிச்சிருவேன், இப்போ வந்து நான் ஃபண்டை வந்து பார்ட்டி ஃபண்டை ஒழிச்சிட்டேன், அந்த மாதிரி தான் பேசிகிட்டே இருக்காங்க. உண்மையிலே இந்த 100 நாளில் இதெல்லாம் நடந்திருக்கா? இல்லை 100 நாளில் இந்த அமைச்சர்கள்லாம் ஃபண்டுலாம் வாங்கலையா? இல்லை இவங்க ஒழிச்சிட்டாங்களா? என்ன தான் நடந்திருக்கோம்? முதல் நாள்லேருந்து வந்து லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து விளம்பரத்துக்காக தான் சொல்கிறாங்க. இல்லை பொற்கால ஆட்சின்லாம் பேசுகிறாரு சபாநாயகர். இவங்க பேசிக்க வேண்டியதானே. அவங்க ஆட்சியை வந்து நாங்கள் ராஜராஜ சோழன் ஆட்சி, குப்தர்களின் பொற்காலம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் 2 விஷயம் என்ன, நம்ம வந்து அதில் உள்ள ப்ளஸ் மைனஸ் ரெண்டையும் சொல்கிறோம். லஞ்சத்தை குறைக்க வேண்டும், லஞ்சம் வந்து அதாவது ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று முதல்வர் அளவில் நன்றாக கவனிக்கவும், முதல்வர் விஜய் அளவில் நல்ல எண்ணம் இருப்பதாக தெரிகிறது. ஆனால் அவரை சுற்றி உள்ளவர்கள், அப்புறம் நீங்களே யாருன்னு முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். அமைச்சர்கள் என்ற பெயரில் இருக்கிறவர்கள், நிர்வாகிகள் 3 செட் இருக்குது. 1 அமைச்சர்கள், 2வது நிர்வாகிகள், 3வது இருக்கிறதுலேயே பயங்கரமான ஆபத்தானவர்கள் இந்த ஆலோசகர்கள். ஏன்னா 2வது பவர் சென்டர். ஆமாம், பவர் சென்டர். ஆமாம், அந்த பவர் சென்டர்கள் வந்து அவர் சொன்னார், நான் வந்து ஒரே பவர் சென்டர் தான் இனிமேல் அப்படின்னு சொல்லி பதவி பிரமாணம் போது. ஆனால் அங்கங்கே பவர் சென்டர் நிறையா இருக்குது. தமிழ்நாடு முழுக்க இருக்குது. முக்கியமாக சென்னையில் இருக்குது, பனையூர்லேயே இருக்கே, பக்கத்து வீட்லேயே இருக்கே. இப்போ கூட இந்த என்ட்ரிக்கான்னு ஒரு பூந்தமல்லியில் ஒரு நிறுவனம் வந்து 11 மது வகைகள், அதில் வந்து நச்சுத்தன்மை வாய்ந்த சுவையூட்டிகள், டேஸ்ட் என்ஹான்சர்னு சொல்லுவாங்க,
அது அது இருக்குன்னு சொல்லி ஆய்வறிக்கையில் கண்டுபிடிச்சி அதை வந்து தடை விதித்தாங்க. 24 மணி நேரத்தில் அந்த தடை வாபஸ் பெறப்பட்டது. 24 மணி நேரத்துக்குள்ளே மறு ஆய்வு பண்ணீங்களா? மறு ஆய்வு பண்ணணுன்னாலும் எதுக்காக பண்ணீங்க? ஒரு தடவை ஆய்வு பண்ணீங்க, அதில் நச்சுப் பொருள் இருக்குதுன்னு தெரிஞ்சு தடை பண்ணிட்டீங்க. தடை பண்ணால் வந்து அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? தாவேக அரசு சொல்கிற காரணம் இல்லை, அவங்க டைம் கேட்டாங்க. எதுக்கு டைம் கேட்டாங்க? இப்போ உள்ள அந்த பிராண்டில் உள்ள அந்த பாட்டில்களில் அந்த சாராயத்தில் நச்சுத்தன்மை இருக்குன்னா முதல்ல அதை பறிமுதலில் பண்ணணும். நீங்கள் தடை பண்ண உடனே அது வந்து எவ்வளோ இருக்குது? ஒரு கடையிலையும் 49 இருக்கா, 129 பாட்டிலா, எவ்வளோ பாட்டில் இருக்குது? ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அத்தனை பாட்டிலையும் முதல்ல பறிமுதல் பண்ணி கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல பத்திரமா வைக்க வேண்டியது தானே. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட திருப்பி கொடுக்குறதா, அது அதை டெஸ்ட்ராய் பண்ணுறதா, ஏதோ ஒன்று. 24 மணி நேரத்தில் அது வந்து வாபஸ் ஆகிடுச்சு. ரெண்டாவது, தாவேக அரசு மீது வந்து உள்ள பொதுவான குற்றச்சாட்டு, அவங்களுக்கு இன்னும் அந்த தன்னம்பிக்கை வரல. ஜோசியர் ஒருத்தர் வந்து அது பேர் என்ன, ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல், அவரை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. மறுநாளைக்கே வந்து விமர்சனம் வந்தவுடனே அவரை வாபஸ் வாங்கிடுறாங்க. ஆமாம். டாஸ்மாகில் வந்து ஆன்லைன் ஹோம் டெலிவரி அப்படின்னு ஆன் பண்ணுறாங்க. உடனே விமர்சனம் வருது, அங்கே போய் கடையில் போய் வாங்கி குடிக்கும் போதே வந்து இவ்வளோ மோசமாக இருக்குது, நீங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ மோசமாகும் அப்படின்னு பொதுவான விமர்சனம் வந்தவங்க என்ன சொல்லிட்டாங்க, டாஸ்மாகில் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணலாம், புக் பண்ணிவிட்டு அந்த ரசீது எடுத்துக்கிட்டு போய் டாஸ்மாக் கடைக்கு தான் போகணும். கடைக்கு தான் போனோன்னா அப்புறம் அங்கே போய் காசு கொடுத்து வாங்கினான்னா அப்புறம் வீட்டிலேருந்து ஆன்லைன் புக். இப்போ அந்த டாஸ்மாக் ஊழியர்கள் என்ன சொல்கிறான், இது பெரிய தொல்லையாக இருக்குது, அவன் அங்கேருந்து அந்த புக்கிங் பண்ண ரசீது கொண்டு கொடுத்தா அந்த ரசீதை கியூஆர் கோடு சரியாக இருக்கான்னு கம்ப்யூட்டரில் செக் பண்ணி 4 பேருக்கு விற்கிற இடத்துல 2 பேருக்கு கூட விற்க முடியல, ஒரு ஆளுக்கு தான் கூட்டத்தை சமாளிக்க முடியல. அப்போ என்ன சொல்லிட்டாங்க, உடனே அதில் வாபஸ் வாங்கி கொஞ்சம் மாற்றி ஹோம் டெலிவரி கிடையாது, வெறும் புக்கிங் மட்டும்தான். அதை எப்படி சமாளிப்பது, இவ்வளவு திட்டமிடலாம் வந்து யாரும் பண்ணது இல்லைன்னா அதுக்கு காரணம் என்னென்னா அனுபவம் இல்லை. நீங்கள் அதிகாரிகளும் ஒன்றும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன் அதிகாரிகள் வந்து வேலை வாங்க தெரியணும். அதிகாரிகள் வந்து எப்போவுமே அவங்க எல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. அதிகாரிகளுக்கு விஷயம் தெரியாமையாக இருக்காது. எந்த ஆட்சி வந்தாலும் சரி, அவன் முதல்ல வந்து அமைச்சர் என்ன பண்ணுறாரு, அமைச்சருக்கு எவ்வளோ தூரம் வந்து திறன் இருக்குது, எவ்வளோ தூரம் சொன்னதை புரிஞ்சிக்கக்கூடிய திறன் இருக்குன்னெலாம் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கதை சொல்லி அவன் காலம் தள்ளுவான். 3 பேருக்கு துறை மாற்றம், கொஞ்சம் வெயிட்டான துறையிலேருந்து கொஞ்சம் லைட்டான துறைக்கு மாற்றுற மாதிரி இருக்கும். காசு எங்கே கம்மியாக வருமாங்க, அதான் கொஞ்சம் அதான் ஊழலுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துல அதான் லைட்டானதுன்னா அதான் அர்த்தம். இப்படி இதெல்லாம் பேச்சு அடிபடுது. இன்னொன்று, தாவேக அரசு மீது வந்து சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 விஜயபாஸ்கர் அவங்களே கேட்குறாங்கல்ல, அவர் நம்ம இவர் விராலிமலை விஜயபாஸ்கர், அதான் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், அவர் பேரில் அந்த குட்கா ஒழிப்பு. நீங்கள் சபரிவர்மன் ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு 3 பாக்கெட்டு அது என்ன குட்கா விற்றாரு, பான்பராக் விற்றாரு அப்படின்னு சொல்லி அவரை வந்து கைது பண்ணி கடைசியில் அடித்து கொண்டு விட்டாங்க காவல்துறையில். அது ஏன் வந்து அவரை போய் அடித்தாங்க, மாற்றுத்திறனாளியை போய் அவ்வளோ அடிக்க வேண்டியதில்லை. 19 இடத்துல அவர் காயம்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சு. கையிலேயே இந்த போலியோவால் விளங்காத கையில் 3 இடத்துல ஃப்ராக்சர். ஒரு 10 பாக்கெட் 3 பாக்கெட்டோ 10 பாக்கெட்டோ ஒரு அதை பான்பராக விற்றதுக்கு ஒரு ஆள் அடித்து கொள்றதுன்னா, குட்கா விற்று ஒரு மிகப்பெரிய வழக்கு வந்து தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற வழக்கு. அப்போ இருந்த டிஜிபி, அப்போ இருந்த கமிஷனர் ஜார்ஜ், அவர் TK ராஜேந்திரன் டிஜிபி, இவங்க பேரில் அவர் செவ்வரி குச்சிலாம் ஓடினாங்க. அவர் விஜயபாஸ்கர் பேர்லலாம் வழக்கு நிலுவையில் இருக்குது. அவரை கூப்பிட்டு நீங்கள் அதிமுகவில் வச்சுருக்கீங்க, கரூர் விஜயபாஸ்கரை கூப்பிட்டு வச்சுருக்கீங்க. இதெல்லாம் தான் வந்து என்னென்னா ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு ஊழல் பின்னணி உள்ள அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் இங்கே வராங்க. இப்போ மெதுவாக வந்து திமுகலேருந்து கவுன்சிலர் லெவலில் அடிமட்ட லெவலில் கொஞ்சம் தாவேகாவுக்கு வராங்க. கொஞ்சம் கேட்டை திறந்து விட்டால் இன்னும் அங்கேருந்து பெரிய புள்ளிகள்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்கள வந்து வழக்குகளிலிருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருக்காங்க. மறுசீரமைப்புன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் கூட்டி அதில் வந்து அவர் கொண்டு வந்த எந்த தீர்மானமுமே பாஸ் ஆகலை. 70 வயசுக்கு மேலே மாவட்ட செயலாளர் வேணாம், அதெல்லாம் சீனியர்லாம் ஒத்துக்கல. இந்த தோற்று போன இடத்துல நிர்வாகிகளை மாற்றலாம், அது ஒத்துக்கல. சரி, பொதுச் செயலாளர் வந்து துரைமுருகன் அப்புறம் TR பாலு, இவங்க 2 பேரும் ரொம்ப வயசாகிடுச்சு பொருளாளர், அவங்க 2 பேரையும் மாற்றிடுவோம். இவரை KN தான் ஒரே ஓயாமல். ஏன்னா இப்போ அன்பில் மகேஷ் வந்து கொஞ்சம் தாவேகா போகலாம்ங்கிற ஒரு அபிப்பிராயத்திலேயே இருக்காராம். அந்த காப்பாற்றிக்கிறதுக்காக
அந்த அந்த தனியார் வழக்கு, அந்த தனியார் பள்ளி வழக்கில் இந்த அரசகுமாரை கைது பண்ணாங்க. அரசகுமார் சொல்லிட்டாரு, எல்லாம் அன்பில் மகேஷ் சொல்லி தான் நான் செஞ்சேன்ட்டார். செஞ்சிருப்பார், அது கூடவும் சொல்லுவார், அது ரைட்டு. அப்போ வந்து அன்பில் மகேஷ் வந்து தான் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தா அவர் அங்கே போகலான்னு. இப்போ விஜயபாஸ்கர் அங்கேருந்து வரலையா அதிமுகலேருந்து, அது மாதிரி இங்கேருந்து அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாருனோடனே அப்போ கேஎன்ஆர் கேட்குறாரு, எனக்கு எதிராக கொம்பு சீவி விட்டு அவரை தூக்கி விட்டீங்களே, நீங்கள் பாருங்கள் நான் எல்லாம் இங்கே உங்கள் கூட நிற்கிறேன், அவர் அங்கே போகிறாரு, ரெடிமேடு விஷ்ணுக்கிட்ட போயிட்டார் அவர் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குற அளவுக்கு அது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மறுசீரமைப்பில் வந்து 16 பேர் கூடி மீனில் ஒரு தீர்மானம் கூட வரல. சரி, பொதுச்செயலாளரை வந்து கேஎன்ஆர் கொடுத்துருவோம், அவர் வயசாகிடுச்சு, அவர் மாவட்ட செயலாளராக வேலூரில் இருக்கட்டும், அண்ணன் துரைமுருகன், ஏதாவது ஒரு பதவியை மெதுவாக அவர்கிட்டேருந்து பிடிங்கிடுவோம், பொதுச்செயலாளர் வயசாகி போச்சுன்னா. சரி, பொருளாளர் வந்து டிஆர் பாலானனுங்க உடம்பு சரியில்லை, அவருக்கு கொஞ்சம் ஏதோ நினைவு நோயெல்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க, வயதும் ஆகிப்போச்சு, அதனால் வந்து அவருக்கு பதிலாக ஏவா வேலுவும் கேட்குறாரு, பொருளாளர் பதவி ஆர் ஆசாவும் கேட்குறாங்க. இது ரெண்டும் பிரச்சனை. அவர் தலித்துன்னு ஒரு பட்டியல் சமூகங்கிற ஒரு கூடுதல் ஒரு இது ஒன்று இருக்குது அவருக்கு தகுதி, ஏன் பட்டியல் சமூகத்துக்கு கொடுக்கலன்னு அதான் ஒரு கேள்வி வரும். ஏவா வேலு சொன்னீங்கன்னா இப்போ ஏவா வேலு வந்து பல வழக்குகள் இருக்குது, இங்கே தான் இருக்கணுமான்னு. இப்போ கூட அவர் நம்ம எம்பி ஜெகத் ரட்சகன் பார்த்தீங்கன்னா அவர் பையனை கொண்டு போய் தாவைக்கால சேர்த்து விட்டார் காப்பாற்றுறதுக்கு. இல்லை இருந்தாலும் அங்கே இருக்கட்டும் பையன், என்னைக்கா இருந்தாலும் அது உதவும் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் விட்டார். இதுக்கு முன்னாடி அதிமுக திமுக அப்படி இருப்பாங்க, அண்ணன் அங்கே தம்பி இங்கே அது இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாவைக்கால எதுக்கும் ஒருத்தர் கொண்டு போய் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அங்கே கொண்டு போய் அங்கே விட்டார். மகளை விடுறது, பையனை விடுறது. ஆமாம், அவர் எடுத்தோன்னே போகிறதுக்கு பதிலாக அங்கே போய்ட்டு விட்டார். ஏன்னா அவருடைய கணக்கு எப்போவுமே வந்து புதுவையில் வந்து முதல்வர் ஆகணுன்றது அவருடைய நெடுநாள் கனவு. அப்போது ஒரு கால் வந்து நாளைக்கு ஜெகதரட்சகனே இப்போ எம்பிஆர் இருந்த ராஜினாமா பண்ணிவிட்டு என்ஆர் காங்கிரஸ் இருக்குது, அது ஏதோ ஒரு 30 16 சீட்டுன்னு தான் இருக்குது, ஒரு அதில் கூட்டணி சேர்ந்துருக்கு, ஏதோ ஒன்று ஆட்சிக்கு வந்தது, ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி வந்ததுனால் அப்போது தாவேகா வந்து விஜயுடைய முகத்துக்காக விடுற ஓட்டு. இப்போ இந்த தடவை ஆட்சிக்கு வந்ததே எந்த 234 விஜயோட தவிர தெரிஞ்ச ஒரு வேட்பாளர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் தான். ஆதவர்ஜுனா, ஆனந்த், நிர்மல்குமார், ஒரு 4 பேர் தான். பாக்கி யாருமே, ராஜ்மோகன் உட்பட மக்களுக்கு அவர்கள் யாருமே பிரபலம் இல்லை, தெரியாது. விஜய் முகத்திற்காக விழுந்த ஓட்டுகள் தான். எம்எல்ஏவும் தெரியாது, தொண்டர்களையும் தெரியாது, உள்ளூர்காரில் யார் நிர்வாகின்னு தெரியாது, ஆனால் ஜெயிச்சிட்டாங்க. அது விஜயுடைய முக ஈர்ப்புக்காக வந்து அந்த ஈர்ப்பை வச்சுக்கிட்டு அங்கே போய் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் வந்து ஜெகத்ரட்சகன் போடுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா திமுகவில் ஒரு மிகப்பெரிய எரிமலை வெடிக்க காத்திருக்கிறது. இப்போ நினச்சி பாருங்கள், ஒரு ஜெகத்ரட்சகன் போகிறாரு, ஏவா வேலு போனாலும் போவார். இப்போ ஒரு 2 அமைச்சர் போனாங்கன்னு வைங்க, இப்போ எப்படி அதிமுகலேருந்து முதல்ல திறந்து விட்டோன்னு கேட்டு திறந்து விட்டோன்னு வரிசையாக கடம்பூர் ராஜுலாம் வரிசையாக கேட் வாசலில் வந்து நின்னாரோ, அந்த மாதிரி இங்கிருந்தும் வந்து ஒரு கூட்டம் வந்துடும். ஒரு ஆள் போனால் போதும், பின்னாடியே வந்துடுவாங்க. இந்த ஆடெல்லாம் போகும்போது ஒரு ஆடு அப்படி எகிரி குதிச்சுன்னா எல்லா ஆடும் பின்னாலே எகிரி குதிக்கும். அந்த மாதிரி வந்து அது அரசியல் அப்படி தான். அப்போ திமுகவில் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது எரிமலை வெடிக்க காத்திருக்கிறது. நம்ம வந்து அதனால் வந்து தாவேகா இந்த 100 நாள் ஆட்சி வந்து மிக பிரமாதமாக இருக்குன்னு நம்ம சொல்ல வரல. இவங்களுடைய எண்ணங்கள் நல்லவையாக இருந்தாலும் 2 விஷயத்தில் இவங்க வந்து கோட்டை விடுறது அனுபவமின்மை. இன்னொன்று புதுசாக வந்திருக்காங்க பாருங்கள், இவங்களுக்கு எல்லாம் இந்த பணத்தை பார்த்தோன்னே வந்து அடடா இவ்வளோ பணமா, இவ்வளோ வசதியா அப்படிங்கிற ஒரு ஆசை. பணமே பார்க்காதவன் திடீர்னு, அதாவது சாதாரணமாக வீட்டில் வந்து இதில் குடிச்ச வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுருந்தவனை கொண்டு போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் விட்டிங்கன்னா நீங்கள் வந்து எதை சாப்பிட்றது, எதை விடுறது, எது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது இன்ப அதிர்ச்சின்னு சொல்லுவாங்க. அந்த இன்ப அதிர்ச்சியில் இருக்காங்க பல பேர். ஸோ இதை வந்து அதனால தான் பார்த்தீங்கன்னா தாவேகா நிர்வாகிகளுக்குள்ளேயே அங்கேயே வந்து பாலியல் வன்முறை அதெல்லாம் அதிகமாக வந்து குற்றச்சாட்டுகள் வருவதற்கு காரணம் தான். முதல்வர் என்ன செய்ய போகிறார், இந்த ஆட்சி என்ன செய்ய போகிறது பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக முன்னிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.